ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கஃபேல சாப்பிடக்கூடிய நல்ல ரிச்சான க்ரீமி அண்ட் சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கஃபே ஸ்டைல் பாஸ்தா ரெசிபியை நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இப்போது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம பாஸ்தா குக் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துடலாம். இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். சால்ட் நல்லா கரைஞ்சதும் இதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துடலாம். இந்த பாஸ்தாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். பாஸ்தாக்கு ஆலிவ் ஆயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துடலாம். இப்போ இதில் 5 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையுமே நம்ம இது கூட சேர்த்து வதக்கிடலாம். மீடியம் சைஸ் அளவில் ஒரு கேரட் சேர்த்துடலாம். இது கூடவே ஹாஃப் கேப்சிகம், 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணுறதுக்காக விட்டிருந்த பாஸ்தாவை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா குக் ஆகி இருக்குது. அதோட திக்னஸ் ரொம்பவே சாஃப்டாக மாறிடும். அதோட கலருமே கொஞ்சம் நல்ல ஒரு தின் கலருக்கு சேஞ்ச் ஆகும். பாஸ்தா குக் ஆகி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வதக்கிட்டு இருந்த இந்த வெஜிடபிள்ஸோட கலருமே ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி இருக்குது. வெஜிடபிள்ஸுமே நல்லா குக் ஆகி இருக்குது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ இல்லைனா இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இந்த வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் உருகினதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஃப்ளார் சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணும்போது கட்டிகள் ரொம்ப படாது. இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடிக்கு இதை நல்லா இந்த பட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம். இது காய்ச்சின பால். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடிக்கு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் திக்காக சேஞ்ச் ஆனதும் நம்ம திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த விஸ்கை யூஸ் பண்ணி இந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிடலாம். இந்த மாதிரி கட்டிகள் எல்லாமே கரைஞ்சதும் எக்ஸ்ட்ரா மில்க் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பாலோட அளவு நல்லா கம்மியாகி இந்த பால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகணும். அதுக்காக இந்த பாலை நம்ம நல்லா பாயில் பண்ணணும். அப்பப்போ இந்த விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பால் வந்து நல்லா வந்து குறைஞ்சிருக்கு. இது நல்ல ஒரு திக்காக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டையுமே செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும் ஃப்ளேவருமே இந்த பால் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும்படியாக இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வந்து கலந்து விடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1/3 கப் அளவுக்கு, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சீஸ் வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட வந்து சீஸ் வந்து ஸ்லைஸாக இருந்ததுன்னா 3 ஸ்லைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆகும்படியாக இதை கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த சீஸ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி ஒயிட் சாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸை வந்து நல்லா இந்த ஒயிட் சாஸ் கூட மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம இந்த பாஸ்தாவை வந்து சேர்க்கலாம். பாஸ்தாவும் சேர்த்தாச்சு. இப்போது இந்த ஒயிட் சாஸ் கூட இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த பாஸ்தாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பரான நல்ல ரிச்சான க்ரீம் அண்ட் சீஸி பாஸ்தா ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹாட்டாகவே சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு சூப்பரான டின்னர் டைமுக்கான ஒரு ரெசிபி. டெய்லி வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா சீஸியாக பாஸ்தா வந்து ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஃபே ஸ்டைல் ரிச்சான க்ரீமி அண்ட் சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.